கப்பீஸ் வந்து 38 வெரைட்டி இருக்குது. பட் வந்து சேலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 வெரைட்டி தான் இருக்கும். பாட்லிங்க்கெலாம் நான் வந்து ஃபெரோசன் ஆர்டிமியா கொடுக்குறதில்ல. அந்த ஆப்டிமமில் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஃபீட் இருக்குல்ல, நான் சேலஞ்ச் கொடுத்துட்டு இருந்தேன். சாம்பியன் கொடுத்துட்டு இருந்தேன். பட் சாம்பியன் வந்து கட்டுப்படி ஆகலை. ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து 7 days கழிச்சு உங்களுக்கு இது கொடுப்பீங்கல்ல, எக் யோக்கு, அப்படி இல்லைன்னா இன்ஃபோசிரியா கொடுப்பீங்க. அது ஒரு 7 daysக்கு. அப்புறம் 10 daysக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஃபீட் கொடுக்கலாம். இது வந்து குவான்டிட்டிக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொடுத்துட்டு மீனெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா பில்லரை வச்சு எக்ஸஸ் எடுத்துடணும். ப்ரோ இது வந்து ஓவச்சமும் இருக்குது, கிரவுண்ட் டெயிலும் இருக்குது. மிக்ஸ் பண்ணுறேன் நான். மொத்தம் 17 பேட்ச் அந்த மாதிரி போடுவேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வளர்க்குறேன். 17 பேட்ச் வந்து ஒரே டைமில்? ஆமாம், ஒரே டைமில் அப்படி. ஸோ ஒரு ஃபார்ம் ஓனராக வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஒரு பெனிஃபிட்லாம் வந்து இந்த பாதாம் லீஃபை வச்சு உங்களுக்கு இருக்குது சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிடுவோம், அந்த pH லெவல் மெயின்டைன் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் உங்களுக்கு டிசீஸ் வராது ப்ரோ. பீட்டாக்கு டிசீஸ் வராது. லைக் பாப்புடு ஐஸ் அந்த மாதிரி டிசீஸ் வரவே வராது. நான் 3 years பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த மாதிரி டிசீஸ் வரல. ப்ரோ இது வந்து நான் ஆன்லைன் கொரியர் பண்ண மாட்டேன். கோல்டு, ஸ்கார்ஃபு, சீப்ரா, அவங்களுக்குலாம் ஆக்சிஜன் வேணும். நான் பண்ணும்போதே உங்களுக்கு டெத் ஆகிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எனக்கு ட்ராவலில் வரும்போதே பாதிக்கு பாதி அடி வாங்கும். அதை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா லாங் ட்ராவல். அதனால் இது வந்து டைரக்ட் பையருக்கு செல்ல கஸ்டமருக்கு மட்டும் நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி கோல்டு இதெல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கணும்? இது நம்ம குளத்தூர் ப்ரோ, சென்னையில். ஆமாம். ஓகே. நீங்கள் மினிமம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். அது பெரிய ப்ராசஸ் ப்ரோ. கொரியர் சார்ஜஸ் அது இது வரும். இது நம்ம கன்னியாகுமரிக்கு ட்ரெயினில் வந்துடும், நம்ம பே பிக் பண்ணுறது. சரி. அந்த கோல்டு வந்து அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. கோல்டு வந்து உங்களுக்கு இது வந்து 3 tail, உங்களுக்கு ஃபுல் ரெட்டு. சிமெண்ட் டேங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டாக மாறும். இது வந்து பீஸ் வந்து 15 வச்சு கொடுக்குறேன். 7 பீஸ் 100. நீங்கள் பேராட் வேணுன்னா பேர் 30. ஓகே. அந்த மாதிரி எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு லைஸ் இல்லை இந்த வாட்டி. எல்லா வாட்டி லைசஸோடு வரும். அப்போ லைசஸ் வந்துச்சுன்னா எனக்கு மேனுவலாக பிக் பண்ணுற மாதிரி வரும். அந்த என்ன சொல்கிறது, சேஃப்டி பின்னை வச்சு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி அப்புறம் அதுக்கு க்யூரேஷன் பண்ணி அது ரொம்ப வேலை போகும். இது ஏரேஷன் எதுக்கு நான் 4-5 கொடுக்குறேன்னா, கோல்டுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா செட் ஆகாது. இல்லைன்னா நீங்கள் பெரிய இடம் கொடுக்கணும். இந்த சிமெண்ட் டேங்க்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஓகே. ஸோ வந்து கோல்டு ஃபிஷ் வந்து நிறைய பேர் டேங்கில் வந்து டெத் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஆக்சிஜன் பத்தாம தான். ஒன்று அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி இந்த லைசஸ் ப்ராப்ளம் வரும் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒட்டுண்ணி மாதிரி இருக்கும். சரியா? அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலை அப்படின்னாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிஷ்ஷோட சதையை வந்து சக் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து கொன்றும். இன்னொன்று நீங்கள் ஒழுங்காக ஃபீட் பண்ணலாட்டியும் கோல்டு ஃபிஷ் அடி வாங்கும். ஓவர் ஃபீட் பண்ணிங்கன்னா வந்து ஸ்விம் பிளேடர் அஃபெக்ட் ஆகி மீன் மேலே மதக்கும். ஓகே. அப்புறம் இது ஆங்கரோம் வரும். இதுதான் மேக்ஸிமம் டிசீஸ். ஆங்கரோம் எதனால வருதுன்னா, டேங்க் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பாதி தண்ணி ஏற்றிட்டே இருக்கணும். ஓகே. கீழே இருக்க வேஸ்ட் எல்லாம் நீங்கள் வாஷ் போட்டு எடுக்கணும். இல்லைன்னா டாப் ஃபில்டர் இருந்ததுன்னா டாப் ஃபில்டரில் க்ளீன் பண்ணி போட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதுதான். ஓகே. அப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து ஆக்சிஜன் இல்லாமல் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா நார்மலாக ஒரு மோட்டரை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய ஸ்பேஸ் இப்போ தொட்டியில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிசீஸ் மட்டும் ஒழுங்காக பார்த்து ஃபீடிங் வந்து ஓவர் ஃபீடும் இல்லாமல் ரொம்ப லோ ஃபீடிங்கும் இல்லாமல் ப்ராப்பர் ஃபீடிங் கொடுத்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சைஸ் அச்சீவ் பண்ணலாம். நிறைய பேர் கோல்டு ஃபிஷ் வாங்கி 2 நாளே செத்துன்னு சொல்கிறீங்க. அதுக்கு இதில் ஏதாவது ஒரு தான் ரீசனாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த இதுவும் பார்த்துட்டோம். ஐ மீன் இந்த 3 நார்மல் வெரைட்டி, அதாவது கோல்டு, ஸ்கார்ஃபு, அப்புறமேட்டு ஜீப்ரா, பிளாக் டீ, இந்த 4 வெரைட்டி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து பீட்டாஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா வந்து பீட்டாஸ் வந்து அவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இம்போர்ட்டட் டேங்க் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, இந்த பீட்டாஸ் வந்து என்ன வெரைட்டி, இது வந்து என்னது ஆக்சுவலி? ப்ரோ இது ஓச்சமாக இருக்குது, கிரவுண்ட் டெயிலும் இருக்குது, ஒரு பிளக்கார்டு கிடக்குது நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபீமேல் ப்ரோ, நம்ம ப்ரீடிங்குள்ளது. பல்காக விட்டுருவேன், ஃபீடம் கொடுத்துருவேன். எப்பப்போ தேவையோ அப்பப்போ படிச்சுப்பேன். நீங்கள் பியூர் ரெட்டு கேட்டிங்களா, பியூர் ரெட்டு எனக்கு கிடைச்ச ரெட்டு இதுதான் பியூர் ரெட்டு எனக்கு கிடைச்சது. இதோட ரெட்டு உண்டு, பட் அது கிடைக்கல. இது வந்து நார்மல் ரெட் டிராகனோட ஃபீமேல் மாதிரி இருக்குது. அந்த டிராகனோட கலர் ஒட்டுது. ஆமாம். இது வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்ல டிராகனோட ஸ்கேல்ஸ் நல்லா ஒட்டுது. பட் இதெல்லாமே பீஸ் 100 வச்சு கொடுக்குறோம் ப்ரோ. ரெடி டு ப்ரீடு. நீ கேட்கும்போது என்னோட மேல் வந்து பெருசாக இருக்கு சொன்னால் இதை நான் எதுனாலும் கொடுத்துருவேன்.
ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஃபுல்லாகவே வந்து பாட்லிங்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க, இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க, உள்ளடி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ பாட்லிங்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட பேக்கப்னா நான் வெக்கேஷன் போனால் ஃபுட்டுக்கு ஃபீட் பண்ணுறது, ஓகே ஓகே, ஃபிஷ்ஷோட அப்டேட் பண்ணுறது, ஏதாவது எல்லா டீட்டெயிலும் தம்பிக்கு தெரியும். கஸ்டமர் இருந்தால் ஃபிஷ்ஷை கொடுக்குறது, ஓகே அந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து இப்போ பீட்டாஸ்க்கு போயிடலாம். அந்த பீட்டாஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து டம்போ வேர் ப்ரோ. இதில் வந்து 4 கலர் இருக்கு. ஆனால் நான் பேரண்ட் வந்து ஒரு ரெட்டு, ஃபீமேல் வந்து பிங்க் தான் போட்டேன். ஓகே, ஆனால் எனக்கு வந்தது 4 கலர் வந்துச்சு. பட் அதோட பேட்ச் ஃபுல்லாகவே காப்பாற்றிட்டேன். 800 என்னமோ கிடச்சி. எனக்கு தேவையான மீனை மட்டும் பாட்லிங் பண்ண, மீதி எல்லாமே அதே தான். பீஸ் 20, 50 சைஸுக்கு ஏற்றபடி கொடுத்துட்டேன். அது எப்படி ப்ரோ இவ்வளோ சூப்பராக இருக்குது, இவ்வளோ பெரிய வெரைட்டியாக, ஐ மீன் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது, 20 rupees கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுட்டுன்னு பார்க்கும்போது அது கட்டுப்படி ஆகுதா ப்ரோ? ஒரே வெரைட்டி வந்து மூவ்மெண்ட் ஆகாது. ஓகே ஓகே. இப்போ டம்போயர் வந்து ரேர், எனக்கு இது எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்கு, இன்னும் சேல் ஆகலை. பட் பசங்க வந்து 20 rupeesக்கு போகும்போது எது மூவ்மெண்ட் ஆகுதோ அதை அப்படியே கொடுத்துருவோம். ஓகே, இது நம்ம இப்போ என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம்? இது பீஸ் 200 ப்ரோ. 200 rupees. மேல் ஃபீமேல் வந்து 100. ஓகே ஓகே. நீங்கள் 20ன்னு சொல்லும்போது அதோட சைஸ் அந்த டைம் வந்து 20க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு பாட்லிங் ஸ்டேஜ் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்த முதல் அதே தான். அந்த சைஸ்ல இருக்கும்போது நீங்கள் 20க்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் ஃபுட்டு எல்லாமே பார்த்து உங்களுக்கு 200 வரும். 200னா நல்ல ஒருத்தான ப்ரைஸ் தான். பேர் உங்களுக்கு 300. பேர் 300 rupees வரும். ஃபீமேல் வந்து 100 rupees. சரி ப்ரோ, இப்போ இந்த பாட்லிங் சைடில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டம்போ இயர்ஸ் தான் விட்டுருக்கோம், அப்படிதானே? நார்மல் இருக்கு. இது வந்து ஓவச்சுமா இருக்கு, க்ரௌன் டெயில் இருக்கு. ஓகே, செப்பரேஷன் போட்டுருக்கோம்ல, அதுல இருந்து. ஓகே ஓகே. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஒரு 10-15 போல் பாட்டில் இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து டம்போ இயரும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் டெயில்ஸும் கொஞ்சம் ஓஹெச்எம்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நம்ம பிடிச்சி பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் பாட்லிங்ஸில் உள்ள ஃபிஷஸ்லாம் பார்த்துருக்கோம், ரைட்டா? இது எல்லாமே வந்து மேல்ஸு. இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ப்ரோ? இது ஓஹெச்எம் இருக்கு, க்ரௌன் டெயிலும் இருக்கு. இது வந்து பீஸ் 100 ப்ரோ. 100 rupees. ஓகே ஓகே. நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 65. ஆனால் மினிமம் நீங்கள் 15 எடுக்கணும் ப்ரோ. 1000க்காவது எடுக்கணும். ஓகே. ஷிப்பிங் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஆமாம். ஓகே, ஷிப்பிங். ஆனால் நீங்கள் 10 பேர்ஸ் எடுத்தீங்கனாலும் நான் ஓகே. 10 பேர் வேணும், ஒவ்வொரு கலரில் 10 பேர் வேணும்னாலும் ஓகே. ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பேர். ஓகே. இல்லை எனக்கு பாட்லிங் சைஸில் வேணும்னாலும் நம்ம கொடுத்துடலாம். சரி, இது எல்லாமே நம்மளோட ஓன் பிரீட் தான். எஸ், ஓன் பிரீட் தான். ஓகே. குவாலிட்டி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஓகே ஓகே. குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. குவாலிட்டி முதல்ல குவாலிட்டி இல்லைன்னா நம்ம அதை யாருக்காவது கிவ்அவேனா பசங்க நமக்கு ரீட்டைல் தான் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க வரவங்களுக்கு எடுத்துக்கணும். ஸோ நம்ம மெயினாக வந்து ரீட்டைல்ஸ் தான் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கப்பி எடுத்த கப்பி சேல் ஆகிட்டு ப்ரோ. பெரிய ப்ரைடு 150, 200 எல்லாமே வந்துச்சுன்னா இதில் எடுத்துப்பேன். ப்ரைஸ் வந்துன்னா இப்போ சாண்டா கிளாஸில் மட்டும் ஒரு பேர் இருக்குது. அது 3 ஃபீமேல் ஒரு மேல் 150 வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஓகே. அவ்வளோ சீப்பாக வந்து இது கொடுத்துருக்கீங்க ப்ரோ? எனக்கு ஒன் டைமில் வந்து ப்ரைஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு மேல் கம்மியாகிட்டு, அப்போ என்னமோ ஓகே இதை போட்டு கொடுத்துருவோம், அவங்கள கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பாட்லிங் செட்டப் வச்சுருக்கோம், ரைட்டா? இந்த மாதிரி ஜார்ஸில் தான் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாட்லிங் பண்ணுறீங்க. இதில் ஏதாவது பெனிஃபிட் அந்த மாதிரி இருக்கா? சாதா பாட்டிலுக்கும் இல்லை இந்த மாதிரி ஜாரில் வந்து நம்ம வச்சுருக்கோம், இந்த டப்பாவில் சின்னதாக வச்சுருக்கோம்? இல்லை, எனக்கு பாட்டில் வந்து கிடைக்கல ப்ரோ. அதனால இது ஜஸ்ட் ஒரு 200க்கு நான் 50 பேக் எடுத்துருவேன். அப்போ இது டோட்டலாக எனக்கு வந்து 1000 தான் ஆச்சு. ஓகே ஓகே. தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் அப்போ வெளியே போகவே வேண்டாம். இது யாருக்குமே தெரியாது. பர்ச்சேஸ் பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், பாட்லிங் பண்ணுறோம், அவ்வளோதான். க்ளீனிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பீட்டாஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அதிகமாக ஜம்ப் ஆகி வெளியே விழுந்து அந்த மாதிரி இஷ்யூ, நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்து நிறைய வந்துச்சு. நீங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஹாஃப் வைக்கணும், இல்லைன்னா முக்கால் வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப், இது வந்து பாட்லிங் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ரொம்ப சின்ன ஃப்ரைஸ். ஆமாம், ஃப்ரையில் ஒரு நான் 2-3 months பாட்லிங் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டேங்கில் போட்டு க்ரூம் பண்ணுவேன், அதை காட்டுறேன் கடைசி. ஆனால் ஆல்மண்ட் லீஃப் மஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு வேஸ்ட்டெல்லாம் கீழே செடிமெண்ட் ஆகுது, தண்ணி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குதா, இதுதான். இந்த பேட்ச் ஃபுல்லாகவே ரெட்டு தான் ப்ரோ. போன பேட்ச் வந்து காப்பர், டம்போயர், ப்ளூ பண்ணேன். இது சேல் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இவங்க பீட்டாஸுக்கு வந்து எதுக்காக வந்து ஃபுல்லாகவே ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம கண்கூடாக வந்து தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். ஒரு விஷயம் வந்து மெயினாக வந்து
அந்த ஃபுட்டோட வேஸ்ட்டு கீழே போயாச்சு அப்படின்னா அது ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி ஃபங்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் வந்து ரெகுலராக பண்ணணும், அதாவது வீக்லி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் வந்து எல்லா ப்ரீடர்ஸுமே எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த ரூமில் வந்து ஒரு டைரக்ட் தாய்லாந்து இம்போர்ட்டட் ஒரு ஃபிஷ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஒரு 10 பேர் இருக்குது. 10 பேரில் 2 பேர் ப்ரீட் ஆகிட்டு இப்போ ஒன்று ப்ரீடிங் ஆகிட்டு இருக்கு. இது எக்லே பண்ணிவிட்டு இப்போ எக்லே பண்ணி முடியுது. ஆல்ரெடி ஒன்று இந்த எல்லோ இது வந்து எக்லே பண்ணிவிட்டு இது சென்னையிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணாங்க. பட் நான் உங்கள்கிட்ட வந்து ஹோல்சேலுக்கு எடுத்தேன். ஓகே, நம்ம இதை வந்து தனியாக எடுத்து காட்டாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவங்க தான் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரீடிங்க்கு இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை விட்டு ஒன்று வந்து எக்லே பண்ணியாச்சு, இன்னொன்று இப்போ லே பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ஐ மீன் எடுத்து நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டாம். ஸோ அதை தனியாக எடுத்து காமிச்சோம். ஓகேவா? உங்களுக்கு சைஸ் ஏரியா இருக்குது. இப்போ பாட்டிலிங் வந்து இதெல்லாம் வந்து 1 month ஆன பாட்டிலிங். ஓகே, இது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லி சைஸ் ரைட்டா? ஃபுல்லி சைஸ் இன்னும் ஒரு 5 daysல ஃபுல் ஆயிரும். உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவ் தான். ஆக்டிவ் இல்லைன்னா ஃபிஷ்ஷை நம்ம சேல் பண்ண மாட்டோம். அதை நம்ம தனியாக குவாரண்டைன் பண்ணிடுவோம். எதனால அது வந்து ஆக்டிவ் இல்லை எல்லாமே. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. பீட்டாஸுக்கு ஃபீடிங் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோ, நீங்கள் நான் ஃபார்ம்னால ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். ஒரு வாட்டி கொடுக்கும்போது இதுக்கு ஒரு 8 to 9 pellet கொடுத்துருவேன். ஓகே, ஆர்டிமியானா ஒரு சிப்பு அந்த பாட்டிலில் வந்து போட்டுக்கிட்டு ஒரு சிப்பு கொடுத்துட்டா போதும். ஆனால் அதுனா நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து பெல்லட் போடும்போது உங்களுக்கு தண்ணி குவாலிட்டி அதே மெயின்டைன் ஆகுது, ஸ்மெல் அடிக்காது. சரிதா உங்களுக்கு? குவாலிட்டி அப்படியே இருக்கும். நார்மலாக வந்து நம்ம வந்து பீட்டாஸ் வந்து ஒரு டேங்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து பீட்டாஸ் இல்லை என்ன ஃபிஷ் வச்சுருந்தாலுமே அதோட வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கீழே இருந்துச்சு அப்படின்னா ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக வரும். சரியா? அப்போது நமக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும்? இது நான் வாட்டர் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் பாட்டிலிங் பண்ணும்போது இப்போ இந்த சம்மருக்கு தண்ணின்னா இறங்கியிருக்கா, வேப்பராக இருக்கா, என்ன நெக்ஸ்ட் வீக் என்ன கொஞ்சம் வேப்பர் ஆகும். அப்போது அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் வச்சுருக்கேன். அந்த கப்பில் தண்ணி ஊற்றிடுவேன். நான் ஃபுல்லாக ஊற்றினா ஜம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாட்டிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற்றின தண்ணி தான். அது போக வேப்பர் ஆகும்போது ரீஃபில் மட்டும் தான் பண்ணுறாங்க, தண்ணி சேஞ்ச் பண்ணுறது இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஆல்மண்ட் லீஃப் மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது புதுசாக ரீஃபில் பண்ணிடுவேன் ஆல்மண்ட் லீஃப். ஓகே, புது வேறு வெரைட்டி நம்ம இதில் வந்து விடும்போது இல்லையா? ரீஃபில் பண்ணும்போது புது ஆல்மண்ட். ஓகே ஓகே, தண்ணி ரீஃபில் பண்ணும்போது அவங்க வந்து வேறு ஆல்மண்ட் லீஃப் வந்து உள்ள இன்புட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டேஜஸ் தான் இருக்குது ரைட்டா? ஓகே, இந்த இதில் உள்ள ஃபிஷ்ஷஸ் அதாவது இந்த ரூமில் இந்த பாட்டிலிங்கில் 3 சைஸில் வந்து ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கோம் ரைட்டா? இப்போ அந்த பக்கம் இருக்கிறது வந்து லாஸ்ட் வீக் நம்ம பாட்டிலிங் பண்ணது. அது என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறோம் ப்ரோ? பாட்டிலிங் பண்ணிட்டேன்னா நான் வந்து சேல் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க? நான் 1 வீக்கில் 4 வீக்ஸில் எனக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிரும். ஓகே, 100ஆவது கிடச்சிரும். இதுன்னா உங்களுக்கு வந்து பாட்டிலிங் பண்ணதுக்கு முன்னாடி இருக்குது. பீஸ் 20 வச்சு தான் நான் கொடுக்குறேன், மேல் ஃபீமேல். பாட்டிலிங் பண்ணதுக்கப்புறம் எதுக்காக சேல் பண்ணுறீங்க? ஒர்க் தான் ப்ரோ. இன்னும் ஒரு 4 வீக் இருந்துன்னா நமக்கு சேல் ஆயிரும்ல, 100க்கு வந்துடும்ல. ஓகே, க்ரூம் ஆயிரும்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து அதுக்கு முன்னாடியும் முந்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது இல்லைன்னா அப்படி வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஃபிஷ்ஷுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீடிங்கு அது இதெல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் எந்தளவுக்கு அது வந்து காஸ்ட்லியாக வந்து ஒரு ஃபிஷ்ஷு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டை தேடி போகிறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆயிரும். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆர்டிமியா கேட்குறவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. சரி, ஓகே. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட மொய்னா செட்டப் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அது எப்படி ப்ரோ இது இந்த ஐடியா வந்து எப்படி தோணுச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு கல்ச்சர் எதில் கூடுதுன்னே நான் பார்த்தேன். ஒரு இதில் பார்க்கும்போது 4-5 வீடியோ பார்க்கும்போது ஏரியா நிறைய வேணும், டெப்த் கம்மியாக வேணும். இதில் நல்லா பண்ணுவாங்க 3 inches டெப்த். ஆமாம், அவ்வளோதான் வரும். உங்களுக்கு வந்து இதுதான் இன்னைக்கு நான் தண்ணி மாற்றுவேன். எப்படி தண்ணி மாற்றணும்னா பாதி தண்ணி உங்களுக்கு எப்போ மொய்னா கல்ச்சர் ஸ்டாப் ஆகுதோ அப்போ பாதி தண்ணி எடுத்துக்கிட்டு பாதி நல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். ஸ்டார்டிங்லேயே வந்து மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அந்த ஃபீட் பண்ணுறது ஈஸ்ட்டு சொன்னீங்க.
அதை வந்து எத்தனை நாளுக்கு ஒர்க்கா நம்ம ஃபீட் பண்ணணும்னு நீங்க சொல்லவே இல்லை. நான் டெய்லி நான் ஃபீட் பண்ணுவேன். தண்ணி எப்போ டிரான்ஸ்பேரண்டா தெரியும். இப்போ தண்ணி வந்து கீழே வந்து தெளிஞ்சிட்டுனா நீங்க மொயினா ஈஸ்ட் ஃபீட் பண்ணணும். தண்ணி இப்போ கலங்கி இருக்குதா, சாயங்காலம் பார்க்கும்போது ஓரளவு வந்துடும். நாளை காலையில பார்க்கும்போது வந்து சாப்பிடுமா இல்லை வந்து அது டெபாசிட் ஆகும்? பாதி டெபாசிட் ஆகும், பாதி வந்து அதை எடுத்துக்கும். மேக்ஸிமம் இது டெபாசிட் ஆகுது. இதுனா வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய டேங்க்ல வந்து போட்டு இல்ல டப்போ இல்ல வந்து பெரிய வந்து ஃப்ரிட்ஜ் டேங்க்ல வந்து பண்ணல உங்களுக்கு பண்றதோட இது கொஞ்சம் எஃபெக்டிவ். இது நிறைய கிடைக்கும் கல்ச்சர். அது நீங்க டப்ளைம் பண்ணிருக்கீங்க. அது ஃபெயிலியர் தான் ப்ரோ. ஓகே ஓகே. அது ஏதாவது பேக்கப்புக்கு ஏதாவது வச்சிருப்பேன். ஓகே ஓகே. தண்ணி டப்பால பண்றதும் உங்களுக்கு எஃபெக்டிவா வரும். நான் என்னோட ஒரு பையன் என்கிட்ட இருந்து கத்துட்டு போனான்னு சொன்னோம்ல, எனக்கு ஒரு மொயினா கிராஷ் ஆச்சு, நிறைய கொண்டு வந்தோம் மொயினா. இப்போ எப்படின்னா அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தான் போட்டு அதுல இருந்து தான் எடுத்து கொண்டு வரேன்னு சொன்னோம். பட் வருது. சரி ப்ரோ சரி. இப்போ நம்ம பீட்டாஸ் வந்து ஓரளவு பார்த்துட்டோமா, முடிஞ்சுதா? ஓகே. இதுல வந்து என்னோட ப்ரீடிங் பேர், பழைய ப்ரீடிங் பேர் இருக்கு. இப்போ ஒரு 17 பேட்ச் நான் ப்ரீடிங் விட்டுருக்கேன் தனியா. அது தனியா விட்டுருக்கேன். இப்போ காட்ட முடியுமான்னு தெரியல. நான் இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் மேல் ஃபீமேல். ஓகே ஓகே. இப்போதைக்கு அது பார்க்க வேணாம். இதெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணல. ப்ரீட் பண்ணாத ஃபீமேல்லாம் நான் தனியா வச்சிருவேன். அது ஓகே ஓகே. அத மெயின்டனன்ஸ்க்காக தனியா வச்சு பாட்லிங் பண்ணிடுறேன் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஓகே. நாளைக்கு பசங்க வந்து எனக்கு ப்ரீடிங் பண்ணாத ஃபீமேல் வேணும்னா இதை எடுத்து கொடுத்து, எனக்கு ஆல்ரெடி ப்ரீடிங் பண்ணதுன்னா அது வரும். ஏன்னா இது எல்லாமே இம்போர்ட்டட் ஃபீமேல். ஓகே ஓகே. அது நம்மளோட ஐடென்டிஃபைக்காக நீங்க அந்த ஆமா ஆமா. ஒரு ஜாப் பண்ணாலும் ஒரு எத்திக்ஸ் வேணும்ல. ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு நான் ப்ரீடிங் பண்ணல நீ கொடுக்குற. ஆமா ஆமா. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே ஃபர்ஸ்ட் பீட்டா வாங்கும்போது அவங்க ப்ரீட் பண்ணி டெய்லர் தான் அடி வாங்கி தான் தந்தாங்க. அந்த ஒரு இதை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான். ஏன்னா டெய்லர் தான் அப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த பீட்டாலாம் நம்மகிட்ட இருக்காது. அந்த பீட்டா இருந்தா நம்ம எடுத்துருவோம். ரொம்ப வயசான ஃபிஷ்ஷுக்கும் வந்து வயசான ஃபிஷ்ஷுக்கும் ஆகும், உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணி டயர்டான ஃபிஷ்ஷுக்கும் ஆகும். மேக்ஸிமம் 4 டைம்ஸ் ப்ரீட் பண்ணலாம் ஒரு பேரண்ட். அதுக்கப்புறம் பண்ணா கவுண்ட் ரெடியூஸ் ஆகும், ஹெல்த் இஷ்யூல செத்துரும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து அந்த டப்பால வந்து நம்ம வச்சிருக்கோம்ல, அது என்ன இது வந்து ஆல்மண்ட் வாட்டரை வந்து நம்ம வந்து இது பண்ணி வைக்கிறோமா? இது வந்து ப்ரீடிங் பேருக்காண்டி நான் ப்ரீடிங் பேர் இருந்ததை எடுத்து இதில் ஊற்றுனது ப்ரோ இந்த தண்ணி. இப்போ என்ன பண்ணுவேன்னா இன்ஃபோசரியா கல்ச்சர் நான் பண்ணுவேன். நான் ப்ரீடிங் விட்டாச்சுல. ஏன்னா நியூ பார்ன் பேபிக்கு வந்து இன்ஃபோசரியா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா எக் யோக் கொடுக்கணும். பசங்க எல்லாரும் சொல்லுவாங்க யூடியூப்பை பார்த்துட்டு அந்த துணியில் எக்கை வச்சு மூக்கணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. எக்கு இன்ஃபோசரியா இல்லைன்னா எக் யோக்கை கொஞ்சம் எடுக்கணும். அரிப்பு இருக்கலாம், அரிப்பில் வச்சு நல்லா டேப் வாட்டரை திறந்து கீழே ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து பால் போல் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக அந்த இன்ஃபோசரியா எப்படி ஓடுமோ அதே மாதிரி எக் யோக் வந்து ஓடும். ஐ மீன் அந்த 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 சின்ன சின்ன துண்டு மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே தண்ணியில் வந்து டெபாசிட் ஆகாம. நீங்கள் என்ன சொல்கிறது, இவ்வளோக்கு என்ன லைக் ஒரு 1 கிராம் எடுத்தீங்கன்னா 1 கிராம்னு எப்படி சொல்கிறது, ப்ளீஸ் நான் சொல்லிடுறேன். இதுதான் எக் யோக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ எடுத்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே ஓகே. பசங்க வந்து கான்சன்ட்ரேஷனோட ஆட் பண்ணுவாங்க. கான்சன்ட்ரேஷனோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தண்ணி குவாலிட்டி ஸ்பாயில் ஆகி குட்டி இறந்துரும். இது நீங்கள் டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியோட தண்ணியாக மிக்ஸ் ஆகி தண்ணி குவாலிட்டி இதாகாது, மீன் வந்து க்ரோத்தாக ஃபுட்டும் கிடச்சிரும். இதுதான் எக் யோக்கில் உள்ள இது. ஆனால் எக் யோக்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்ஃபோசரியானா நீங்கள் வந்து சிம்பிள் மெத்தட் வைக்கோல் இருக்குல்ல, இது வந்து ஓல்டு வாட்டர், இதில் நான் யூஸ் பண்ணிடுவேன். ஓல்டு வாட்டர் இதில் எடுத்துக்கோங்க. வைக்கோல், இந்த ஆட்டாம்புழுக்க இருக்குல்ல, ஆட்டாம்புழுக்க இல்லைன்னா சாணி எடுத்து உள்ளே வச்சுருங்க, ஒடிச்சிட்டு மூடி வச்சுருங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு, நாளைக்கு வராது நாளை கழிச்சு பார்க்கும்போது இன்ஃபோசரியா ஓடும். நீங்கள் லைட் அடித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதுலேயும் இருக்கும் ஆல்மண்ட் லீஃப் நம்ம போட்டாச்சுல, இது 10 days ஓல்டு வாட்டர் தான். இது நம்ம செக் பண்ணிடலாம். இருக்கா தெரியுமானு தெரில, பட் நைட் டைமில் வந்து இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும். பட் இதில் இப்போதைக்கு கல்ச்சர் இல்லை ப்ரோ. ஓகே. ஆனால் இந்த வாட்டர் நம்ம கல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். மேபி இருக்கும், நம்ம நார்மல் ஐல வந்து அது தெரியல தெரியும் ப்ரோ. ஆனால் இதில் இல்லை, அந்த அளவு எஃபெக்டிவாக இல்லை. உங்களுக்கு இன்ஃபோசரியா வந்து தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ நானோ நமக்கு மேக்ஸிமம் கண்ணுக்கு தெரியாது. ஓகே ஓகே. மைக்ரோலையும் மைக்ரோ, நானோனா கண்ணுக்கு தெரியாது. டெலஸ்கோப்லையும் மைக்ரோ, அதாவது நம்ம வினிகரியலை விட ரொம்ப குட்டியா. வினிகரியலோட குட்டி, வினிகரியல் விசிபிள். ஆமா ஆமா. மொயினாவுக்கு அடுத்த ஸ்டேஜ்.
ஓகே, நம்ம வந்து பீட்டாஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து கவர் பண்ணிட்டோம்.